தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். நம்முடைய தேவன் நல்லவர். அவர் ஒரு நாளும் ஒருவருக்கு தீமை செய்ய மாட்டார். தீமை இருந்தால் கூட அதை என்னவா மாற்றிடுவார், நன்மையாக மாற்றுவார். யாரோட கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். சில தீமைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவருடைய ஊழியக்காரன் நின்று சொல்கிறேன், அந்த தீமையவே கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் மாற்றுவார். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி, உமக்கு நன்றி. எல்லா நன்மைக்கு நன்றி. சொல்லுங்க எல்லாரும், நன்றி, உமக்கு நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை ஆமென், தீமைகளை நன்மையாக ரபமலரஷே. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே சொல்லி மகிழ்வேன். யோசேப்பின் வாழ்க்கையில எத்தனை தீமை வந்தது. அவன் தான் சொல்றான், இந்த வார்த்தையை சொன்னதே அவன் தான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ, எல்லாரும் சொல்லுங்க தேவனோ, சத்தமா சொல்லுங்க தேவனோ. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தீமை செய்ய நினைக்கலாம், ஆனால் தேவனோ. பிசாசு உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம், ஆனால் தேவனோ. சத்தமா சொல்லுங்க தேவனோ. இந்த உலகம் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம். இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம்தான். நம்ம பரலோகத்தில் இல்லை, நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கிறோம். நம்மை சுற்றி தீமைகள் நிறைந்திருக்கிறது. அதனால தான் இந்த நல்லவரை பற்றி பிடிக்கணும், இந்த நல்லவரை சேரணும், அவருடைய உள்ளத்தை சேரணும், அவருடைய இருதயத்தோடு இணையணும். ஏன்னா இவர் ஒருத்தர் தாங்க நல்லவர். இவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அவரை பற்றி பிடிக்கணும், அவரை தேடணும், அவரோட இணையணும், அவரோட எப்பொழுதும் ஒரு கனெக்ஷன்லயே இருக்கணும், அவரோட எப்பயும் கனெக்டடா இருக்கணும். இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும் அந்த தீமையை கூட அவர் நன்மையாய் மாற்றுவார். ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன், ஸ்ட்ராங்கா உணர்றேன். சிலருடைய வாழ்க்கையில தீமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்றார், அந்த தீமை உன் வாழ்க்கையில நன்மையா முடிய போகுது. நீ எழும்பி சாட்சி சொல்ல போகிறார், நீ எழும்பி சாட்சி சொல்ல போற. இந்த தீமை எப்படி முடியுமோ, இந்த தீமை என்னை என்ன செய்யுமோ, இந்த தீமைக்குள்ள நான் எப்படி அழிஞ்சு போகணும்னு நினைச்சேன், ஆனா அதே தீமையை என் தேவன் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினான். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. Glory, glory.
நன்றி. ஆமென். Glory, 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 glory. Jesus. விசுவாசத்தோடு நடந்ததெல்லாம் நன்மைக்கே. Glory. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை. நமக்கு முடிவு நன்மைதாங்க. நமக்கு முடிவு தீமை கிடையாது. இந்த உலக மக்களுக்கு தீமையா இருக்கலாம். இந்த உலக மக்களுக்கு பயப்படுற நாட்கள் இந்த நாட்களா இருக்கலாம். இந்த உலகத்துக்கு இந்த நாட்கள் இருளை கொடுக்கிற நாட்கள், இந்த உலகத்துக்கு தீமையின் நாட்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் நன்மையின் நாட்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியை மூடும். காரிருள் வருது. இந்த உலகத்துக்கு காரிருள் வருது. இந்த உலக ஜனங்களுக்கு காரிருள் வருது. மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. இந்த உலகத்துக்கு காரிருள் வருகிறது. ஆனா உங்களுக்கு எனக்கும் காரிருள் அல்ல. உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல உதிக்கும். இந்த உலகத்துல நடக்கிறத பார்த்து பயப்படாதீங்க. ஆனா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. பயப்படாதீங்க, ஆயத்தப்படுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, ஆனா ஆயத்தப்படுங்க. நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மளை பயப்படுறதுக்காக கர்த்தர் இதெல்லாம் செய்யலை. அவருடைய பிள்ளைகள் எதுக்கு பயப்படணும்? அப்பா வர்றாருன்னா போலீஸ்காரரா இருக்கலாம்னு வைங்க. ஒரு போலீஸ் இருக்கிறாருன்னா போலீஸை பார்த்து ஊர் பயப்படும். பிள்ளை பயப்படுமா? சொல்லுங்க. பிள்ளை எதுக்கு பயப்படணும்? அவர் போலீஸ் ட்ரெஸ்ஸே போட்டிருந்தாலும் உள்ள நுழைஞ்சோன்னே அந்த பிள்ளை ஏறி கட்டி பிடிச்சு அணைச்சு அவர் தோல்ல ஏறி விளையாடுது. ஏன்னா அது யாரு? அப்பா. இது யாரு? பிள்ளை. வரப்போறது யாரு? நம்ம அப்பா வருகிறார். நம்மை மீட்டு கொண்டவர் வருகிறார். நம்மை நேசிக்கிறவர் வருகிறார். நம்ம மேல அன்பு வைத்தவர் வருகிறார். நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினவர் வருகிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆயத்தப்படுங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு. அவரோடு இணைந்து அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்படுங்க. பயப்படாதீங்க. உலகம் பயப்படும். உலகம் பயந்துதான் ஆகும், பயந்துதான் ஆகணும். நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் என்னை நேசித்தவர், என் மேல் அன்பு செலுத்தினவர், என் மணவாளன் வருகிறார். மணவாட்டியாகிய நான் அவரோடு கூட போறேன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயமே வேண்டாம். இயேசுவின் வருகைக்கே பயப்பட வேண்டியதில்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீமைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுங்கள். நீதியை சரி கட்டவும் உங்களுக்கு பதிலளிக்கவும் அவர் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்று சொல்லுங்கள். அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். பயப்படாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க மறுபடி, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வருகிறார், உங்களை ரட்சிக்க வருகிறார், உங்களை மீட்டுக்கொள்ள வருகிறார். சோதனை காலத்துக்கு தப்பும்படி உங்களை மீட்டுக்கொள்ள வருகிறார். இயேசு வருகிறார். அவர் இரண்டாவது முறை வர்றது மாத்திரம் அல்ல, இப்ப நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த இடுக்கத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார், உங்களுக்குள்ள வந்துட்டார், உங்க குடும்பத்துக்குள்ள அவர் வந்துட்டார். அவர் உங்க பிள்ளைகளை விடுவிப்பார், உங்க பிள்ளைகளை தப்புவிப்பார். பிள்ளைகளை பற்றி பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? உங்க சந்ததியை பற்றி பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றார், ஓம் பிள்ளை என் பிள்ளை, அந்த பிள்ளையை நிச்சயமா நான் விடுவிப்பேன், அந்த பிள்ளையை தப்புவிப்பேன், அந்த பிள்ளையை ரட்சிப்பேன், அதை என் பிள்ளையா மாற்றுவேன். இந்த உலகம் அதை தொட முடியாது, மாம்சம் அதை தொட முடியாது,
பிசாசு தொட முடியாது. என் கரம் உன் பிள்ளைகள் மேல இருக்கிறது. அவர் வந்து ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள். உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்க சந்ததியின் மேல கர்த்தருடைய கரம் இருக்குமா? உங்க பிள்ளைய பற்றி நீங்க கண்ணீர் வடிக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அழாதீங்க. உங்க பிள்ளைகளை உங்களை காட்டிலும் உங்களை விட கரிசனையாய் பார்க்கிற என் தெய்வம் உண்டு, என் ஆண்டவர் உண்டு. அவர் உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கும் போதே அந்த பிள்ளையை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை போட்டுடுத்தான் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் அந்த பிள்ளைய எவ்வளவு மாற்றணும் நினைச்சாலும், எவ்வளவு கீழே தள்ளணும் நினைச்சாலும், பாவத்துக்குள்ள தள்ளணும் நினைச்சாலும், அவருடைய ஊழியக்காரன் என்ன சொல்றேன், என் தேவனுடைய கரம் அந்த பிள்ளைய உளையான சேற்றில் இருந்தும் பாழான குழியில் இருந்தும் தூக்கி எடுக்கும். இதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கல, ஆனா ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்துகிறார். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த பிள்ளையை எப்படி கரை சேர்க்க போறோம், இந்த பிள்ளை என்ன ஆக போகுது, ஒன்னு கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் பார்த்துக்கிடுவார். உன் பிள்ளை என் பிள்ளைன்றார். உனக்கு நான் கொடுக்கும் போதே எனக்காகத்தான் கொடுத்துருக்கிறேன். பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய ரத்தத்தை பிள்ளைகள் மேலே தெளிச்சுக்கிட்டே இருங்க. இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளைகள் மேலே தெளிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிள்ளைகள் இருக்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்துங்க. பிள்ளைகள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்குதோ அந்த பிள்ளைகள் இருக்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உணர்த்துறதுனால சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற, உங்க சந்ததிக்கு விரோதமாய் போராடுகிற, உங்கள் தலைமுறைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார், தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார். இங்க இருக்கிற கரங்களை உயர்த்தி இருக்கிற சிலருடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்கு என்று கூப்பிட போறார், ஊழியத்துக்கு அழைக்க போகிறார், அநேகரை அபிஷேகிக்க போகிறார், அநேகர் மேல தம்முடைய அழைப்பை வைக்க போகிறார். ராமா லரபா ஷேகதல ரபா. நல்ல ஆவியில நிறைஞ்சு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி இப்பொழுது இறங்குகிறது. இப்பொழுது நாம ஜெபிக்கிற நேரத்திலேயே உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. அரபல ரபா கதல ரபா ஷேகதோ ரிபல ரபல நம ரகபதல ரபா. உங்க பிள்ளைகளை குறித்து பிசாசு வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறாது. பிசாசினுடைய திட்டம் நிறைவேறாது. உங்க பிள்ளைகளை குறித்து என் இயேசு வச்சிருக்கிற திட்டம் தான் நிறைவேறும். அவர் திட்டம் போட்டுதான் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. Glory Jesus. நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு Jesus. நேற்று காலையில் நான் சொன்னேன், இயேசு இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அந்த சிலுவையில் தொங்கின, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நமக்குள்ள என்ன வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஜீவ சக்தி இருக்கும் பொழுது மரண சக்தி உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இடம் இல்லை, இடம் இல்லை. உங்க குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு இடம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் மரணத்தை ஜெயிக்கும். மரண சக்திகள் உங்க தொழில தொட பார்க்கலாம், தொட பார்க்கலாம், முயற்சிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். உங்க குடும்ப சமாதானத்தை கெடுக்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்க, அதுக்கு தான் அவன் அலையிறான்.
எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனா அது மரண சக்தி. மரண சக்தியே இவ்வளவு வேகமா வேலை செய்யும் போது ஜீவனை கொடுத்த என் தேவன் உங்களுக்காக எவ்வளவு வேகமா வேலை செய்வார். அந்த ஜீவன் எவ்வளவு வேகமா வேலை செய்யும். மரணத்தை நீங்க ஜெயிப்பீங்க, மரண சக்தியை ஜெயிப்பீங்க, குடும்பத்துல சமாதானத்தை நீங்க அனுபவிப்பீங்க. உங்க தொழில் கட்டாயம் விருத்தியாகும். நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் பண்ற தொழில் கட்டாயம் விருத்தி அடைஞ்சே ஆகணும். நம்ம பிள்ளைகள் விருத்தி அடைஞ்சே ஆகணும், வளர்ந்தே ஆகணும். வளருவீங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வது அவன் செய்வது வாய்க்கும் இல்ல, அவன் செய்வது. அதை விட்டுறீங்களே. அவன் செய்வது வாய்க்கும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். சோ நமக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொன்னோம். நேற்று நைட்டு வந்து அந்த ஜீவனை ஆக்டிவேட் பண்றதுக்காக உள்ள ஆண்டவர் கொடுத்த நீதியை குறித்து சொன்னேன். நைட்டு வந்தவங்களுக்கு தெரியும், நம்மளை கர்த்தர் யாரா மாற்றிட்டார்? பாவியா இருந்த நம்மை இப்ப நீங்க நீதி செய்யறதுனால நீதிமான் இல்லை, நீங்க நீதி செஞ்சதுனால நீதிமான் இல்லை. அதாவது நீங்க பாவம் செஞ்சதுனால பாவி இல்லை, பாவியா பிறந்ததுனால பாவம் செஞ்சீங்க. வழங்குதா உங்களுக்கு? நீங்க பாவம் செஞ்சதுனால பாவி இல்லை, பாவியா பிறந்ததுனால. தாயின் வயிற்றுல பிறக்கும் போது பாவியாவே பிறந்தோம். அதனாலதான் நம்ம தன்மை, பாவத்தன்மை உள்ள இருந்ததுனால நம்ம பாவம் செஞ்சோம். இப்போ ஒரு நாள் தேவனுடைய வயிற்றிலிருந்து பிறந்தோம், மறுபிறப்பின் அனுபவம் நமக்கு வந்தது, மறுபடி பிறந்தோம். தாயின் வயிற்றில பிறக்கும் போதே பாவியா பிறந்தோம், தேவனுடைய வயிற்றில பிறக்கும் போதே நீதிமானா பிறந்துட்டோம். இப்ப நீதி செஞ்சதுனால நீதிமான் இல்ல, நீதிமானா இருக்கிறதுனால நீதிதான் செய்வோம். போலீஸ் டிரெஸ் போட்டதுனால போலீஸ்காரர் இல்ல, போலீஸ்காரரா இருக்கிறதுனால போலீஸ் டிரெஸ் போடுற. எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? போலீஸ் டிரெஸ் நான் போட்டா போலீஸ்காரர் ஆக முடியுமா? ட்ரெஸ்ஸை போடலாம், ஆனா நான் யார் இல்லை. ஆளை பார்த்தா போலீஸ்காரர் மாதிரி வளர்த்தியா கூட இருக்கலாம், ஆனா நான் யார் இல்லை. ட்ரெஸ்ஸை போட்டதுனால போலீஸ்காரர் இல்லை, அவர் போலீஸ்காரரா இருக்கிறதுனால அவர் என்ன போட்டிருக்கிறாரு? ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறார். அதுபோல நீதி செய்யறதுனால நீங்க நீதிமான் இல்ல, நீதிமானா பிறந்ததுனால இந்த உலகத்துல இருக்கிற மட்டும் நீங்களும் நானும் நீதிதான் செய்வோம். நீதி செய்வதற்கான பலனை அந்த பிறப்பு நமக்கு கொடுத்திருக்குது. அந்த முதல் பிறப்பு பாவம் செய்யறதுக்கான அந்த ஏவுதலை கொடுத்துச்சு. இப்ப கர்த்தருக்கு பிள்ளையா பிறந்த அந்த பிறப்பே நம்மளை நீதி செய்யறதுக்கு தூண்டுது. பாவம் நம்ம கண்ணு முன்னால வரும் பொழுது, நம்மை சுற்றி வரும் பொழுது, அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனை இந்த உள்ள இருக்கிற நீதியின் உணர்வு நமக்கு கொடுக்குது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளை தள்ளி விட்டுறாதீங்க, சும்மா கையை வச்சு சும்மா சொல்லுங்க, என்ன செஞ்சு? பாவத்தை பாவத்தை இயேசுவின் நாமத்தில் பாவத்தை தள்ளுகிற பலனை கர்த்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுப்பாரா? அத்தனை பேருக்கும் கொடுப்பாரா? என்ன செய்யறது பிரதர்? நான் பாட்டுக்கு இருந்தேன் பிரதர், நான் பாட்டுக்கு தான் போனேன் பிரதர், எப்படியோ தெரியாம போய் விழுந்துட்டேன் பிரதர். யாரும் சொல்லக்கூடாது. பாவத்தை சொல்லுங்க. ஒரு பரிசுத்த வைராக்கியம் உள்ள கூட்டத்தை
கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு இந்த நீதியை குறித்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான். இன்னொரு தடவை, இன்னொரு முறை. நான் பாவி இல்லை, பாவியா இருந்தேன், பாவியா தான் இருந்தோம். நம்ம எல்லாரும் பாவியா தான் இருந்தோம், பாவியா தான் பிறந்தோம். ஆனா இயேசு உள்ள வந்ததுனால, நம்ம கெட்டிக்காரத்தனம் இல்லை, இயேசு உள்ள வந்ததுனால கர்த்தரே நம்மளை நீதிமானா பார்க்கும்போது, நீங்களும் நானும் நீதிமானா பார்க்கலாமா பார்க்க கூடாதா? கர்த்தரே பார்க்குறாருங்க. நீங்க கர்த்தரை விட பெரிய ஆளா? கர்த்தரை விட இல்லை பிரதர், என்னதான் இருந்தாலும் நான் பாவி பிரதர். சரி, பயமுடு. என்னதான் இருந்தாலும் பாவி இல்லை, என்னதான் இருந்தாலும் நீங்க நீதிமான். என்னதான் இருந்தாலும் பாவின்னு பைபிள் எங்க போட்டிருக்கு? என்னதான் இருந்தாலும் நீங்க யாரு? நீதிமான். நான் சொன்னேன், ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தனே, செஞ்சீங்களா இல்லையா? நான் வந்து பேசிக்கா பைபிள் டீச்சர். இந்த டீச்சர்ஸுக்கே இருக்கிற கெட்ட குணம் என்னன்னா, ஹோம்வொர்க்கை கொடுப்பாங்க, கொடுத்த ஹோம்வொர்க்கை மறக்கவே மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மறந்தாலும் டீச்சர் என்ன செய்ய மாட்டாரு, ஹோம்வொர்க் பண்ணீங்களா இல்லையா? 2 ஹோம்வொர்க் கொடுத்தேன். அதுல ஒரு ஹோம்வொர்க் என்னன்னு சொல்லுங்க. முதல் ஹோம்வொர்க் என்ன? அந்த ஹோம்வொர்க்கையாவது செஞ்சீங்களா? கண்ணாடி முன்னால நின்று சொல்லுங்கன்னு சொன்னனே, சொன்னீங்களா இல்லையா? சொன்னவங்க கை தூக்குங்க. தேருது ஒரு 3-4. நான் நாளைக்கு போற வரைக்கும் கேட்பேன், விடவே மாட்டேன் உங்களை. வழங்குச்சா? சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, வேதத்துல சங்கீதம், நீதிமொழிகளை எடுத்து நீதிமான் வர்ற வசனத்தை எல்லாம் பொறுக்கி அதை பாருங்க, அதை திரும்ப வாசிங்க, திரும்ப உங்க மனதுக்குள்ள கொண்டு வாங்க. நான் சொல்றேன், சில நாட்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ள வருகிற உணர்வை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க நீதிமான் என்கிற உணர்வுக்குள்ள வருவீங்க, விசுவாசத்துக்குள்ள. உங்களை அறியாம முழங்கால நிற்பீங்க, உங்களை அறியாம உங்க கண்ணில் நன்றி கண்ணீர் வர்றதை நீங்க பார்ப்பீங்க. நான் எவ்வளவு பாவத்தில் இருந்தேன் ஆண்டவரே, உளையான சேற்றில் இருந்தேன், பாழான குழியில் இருந்த எண்ணெயை தூக்கி எடுத்து எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஒரு துளி அளவு தகுதி இல்லாத எண்ணெய், ஒரு முடியளவு தகுதி இல்லாத எண்ணெய் உங்க பிரசன்னத்திலேயே வாழ வச்சுட்டீங்களே, நீர் எத்தனை நல்லவர். இந்த உணர்வை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுப்பார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படியே ஒரு நன்றி உணர்வோடு, ஒரு ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட் எப்பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ள அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு நன்றி பெருக்கு நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், ஆண்டாண்டு காலமா நீங்க கேட்டு கிடைக்காததெல்லாம் சில நாட்கள்ல உங்க வீட்டுக்குள்ள வரும். செக் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன், சவால் விட்டு போறேன். நடக்கலைன்னா என் மேல கோர்ட்டில் கேஸ் போடுங்க. இப்படி சொல்றேன்னா அப்ப எவ்வளவு தைரியமா சொல்றேன். இது என் மேல வச்ச தைரியம் இல்லை, அவர் மேல வச்ச தைரியம். அவர் ஒரு நாள் உங்களை விட மாட்டார், கட்டாயம் செய்வார். ஆனா இந்த நன்றி பெருக்கு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இதை நீங்க செயல்படுத்துங்க. ஓகே, மறுபடி போகலாம், வாசிப்போம் வேகமா. ஆதியாகமம் 1. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனதே ஆள்றதுக்கு தான். இதை மட்டுமே திரும்ப 1.5 மணி நேரம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே சொல்ல சொன்னா கூட சந்தோஷமா சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவு இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல பதியணும். மனுஷனை கர்த்தர் உண்டாக்குன நோக்கமே அவன் இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய வேண்டும், சூழ்நிலைகளை ஆளுகை செய்யணும்.
பிசாச ஆளுகை செய்யணும், ஆளணும். அழுதுகிட்டே காலம்லாம் இருக்கிறது கர்த்தர் நம்மளை அழைக்கல, ஆளணும். உங்களை டிசைன் பண்ணும் போதே ஆளுகை செய்கிறதற்கு ஏற்றபடிதான் டிசைன் பண்ணி இருக்கிறார். ஒரு காரை டிசைன் பண்றவங்க அந்த கார் என்ன நோக்கத்தை நிறைவேற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை என்ன பண்றாங்க, வடிவமைக்கிறார்கள், டிசைன் பண்றாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் மனுஷனை டிசைன் பண்ணும் போதே ஆளுகிற திறனோடு, ஆளுகிற ஆற்றலோடு, ஆள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவனை டிசைன் பண்ணி வச்சிட்டார். அதுக்கப்புறம் இடையில பாவம் நடந்துருச்சு, பிசாசு உள்ள வந்துட்டான், ஆளுகிற ஆற்றலை கொடுத்த அந்த ஜீவனை இழந்துட்டான் என்று நேற்றுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த அந்த ஆதாம் செஞ்ச பாவம், என்ன பாவம் செஞ்சான்? ஏன்னா பாவம் தான் எதை இழந்துச்சு, ஜீவனை இழந்து. அப்போ ஆதாம் என்ன பாவம் செஞ்சதுனால ஜீவன் வெளியே போச்சு, ஜீவனை இழந்தான். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா கர்த்தர் நம்மோட பேசுறது என்னன்னா, இயேசு மறுபடி வந்து நமக்கு எதை கொடுத்துட்டாரு, ஆதாம் இழந்த ஜீவனை அவர் கொடுத்துட்டாரு. ஆனா உள்ள இருக்கிற ஜீவனை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆதாம போல நம்ம இழந்துடக்கூடாது, இழக்க மாட்டீங்க. ஆனா அதனுடைய காரணம் என்ன, எதனால இழந்தான், எதுல கவனம் செலுத்தாம விட்டான் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரியா? இப்ப ஆதாமுக்குள்ள ஜீவன் எப்படி வந்துச்சு? தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே என்ன வந்துருச்சு, உள்ள ஜீவன் வந்துருச்சா? ஆதாமுக்குள்ள ஜீவன் வந்துருச்சு. இப்ப இந்த ஜீவனை ஆதாம் என்ன செய்யணும்னா காத்துக்கொள்ளணும், ஜீவனை வெளியே விட்டுறக்கூடாது. அதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு காரியம் செஞ்சார். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க பாப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த வேர்ட் பாருங்க, சாகவே. இது எதை குறிக்கிற வார்த்தை? மரணத்தை குறிக்கிற வார்த்தை. அப்படிதானா? சாகவே சாவாய்னா மரணத்தை குறிக்கிற வார்த்தை. இப்போ உள்ள என்ன இருக்குது சொல்லுங்க? உள்ள ஜீவன் இருக்குது. இப்போ இந்த ஜீவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு கட்டளை இட்டார். என்ன கட்டளை இட்டார்? நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று கட்டளை இட்டார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா வார்த்தையை கொடுத்தார். எதை கொடுத்தார்? இப்போ ஆதாமே, நான் கொடுத்த ஜீவன் உனக்குள்ள லைஃப் லாங்கா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நீ நான் சொன்ன இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இந்த வார்த்தையை கனப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தைக்கு எந்த அளவு நீ கனப்படுத்துறையோ, வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறையோ, அந்த அளவு இந்த ஜீவன் உள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜீவனையும் வார்த்தையையும் முடிச்சு போட்டு வச்சிட்டாரு. வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் ஜீவனை காத்து கொள்ளுகிறவர்கள். வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் ஜீவனை காத்து கொள்ளுகிறவர்கள். வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எடுத்து வாசிங்க, யோவான் 6:67 63 நினைக்கிறேன். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனங்கள் தான் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும், வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், வார்த்தையை தூக்கி நிறுத்தணும். ஆதாம் என்ன பாவம் செஞ்சான்? ஏவாள் என்ன பாவம் செஞ்சா? பீடி குடிச்சாங்களா? மூக்குப்பொடி போட்டார்களா? டாஸ்மாக்ல நின்று சாராயம் குடித்தார்களா? விபச்சாரம் செய்தார்களா? வேசித்தனம் பண்ணினார்களா? 2 பேர் தானே இருக்கிறாங்க. அவர்கள் செய்த பாவம் என்ன? எதனால ஜீவன் வெளியே போச்சு? தேவன் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கல. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை. வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு இன்னொரு ஷாக் கொடுக்க போறேன். இப்போ கொடுக்கட்டுமா? ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கட்டுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 தண்டவாளம் போல நமக்கு இருக்கிற 2 விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்றதுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறதுக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே போறதுக்கு 2 விஷயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்னு ஜெபம், இன்னொன்னு தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்னு இன்னொன்னு. சத்தமா இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, ஒன்னு இன்னொன்னு. சரி, இது ரெண்டும் முக்கியமானது. இந்த 2 இல்லாம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தவே முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தவே முடியாது. இப்போ கேள்வி, இது 2மே முக்கியம், இது 2மே நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இது 2 இல்லாம நம்ம ஜீவியத்தை நடத்த முடியாது. சரி, ஆனா இந்த 2ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு நிலை வந்தால், இந்த 2ல எது நம்பர் 1, எது நம்பர் 2? சும்மா சொல்லக்கூடாது, நீங்க சொல்றதுக்கு வசனம் வேணும். வார்த்தை தான் நம்பர் 1 அப்படின்னு நீங்க சொன்னா, அப்படின்னு நான் சொல்லல, அப்படி நீங்க சொன்னா அதுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்? வசனம் கொடுக்கணும். சும்மா நான் பிரசங்கம் பண்றதுனால நீங்க இப்ப வார்த்தையை பற்றி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா வார்த்தை தான் ஒண்ணா இருக்கும், சொல்லி வச்சிருவோம் ஏதாவது, அப்படி சொல்லக்கூடாது. ஆதியாகமம் 1, யோவான் 1 ரைட்டு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. சூப்பர் சூப்பர். ஆனா இன்னும் கொஞ்சம் ஜெபத்தை விட இது கொஞ்சம் முக்கியம் அப்படின்னே இருக்குது பைபிள்ல. ஒன்னு சொல்றேங்க, கவனிங்க. ஜெபம் என்பது நம்ம பேசுறது, வார்த்தை என்பது, இப்ப சொல்லுங்க, யார் பேசுறது முக்கியம்? நம்ம பேசுறது முக்கியமா, அவர் பேசுறது முக்கியமா? அவர் பேசுறது தான் முக்கியம். இது பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு, 1-2 வசனங்களை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப ஆவியானவர் எதை தூக்கி கொஞ்சம் மேல வச்சிருக்கிறார்னா அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை வச்சுதான் நீங்க ஜெபிக்கணும். அவருடைய வசனத்தை செவியை திறந்து கேட்டுதான் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இல்லைன்னா ஜெபத்தையே தப்பா பயன்படுத்திடுவோம். எனக்கு நான் நினைக்கிறேன் ஜூன் மாசம் இருக்கும், இந்த ஜூன்
இந்த ஜூன் மாதம் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜை ஒரு சகோதரி அனுப்பிச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு ஊர்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்னுடைய யூடியூப் மெசேஜை பார்த்துட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க ஜெப குறிப்பு அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு. அவங்களுடைய ஜெப குறிப்பு, ஐயா அவங்க ஐயா எனக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. சரி, ஜெப குறிப்பு என்ன? நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எனக்கு ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபர் சீக்கிரம் கிடைக்கணும். இப்படியே ஒரு 5-6 குறிப்பு தோத்திரம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. அடுத்து சொல்றாங்க, ஐயா அது மாத்திரம் இல்ல, ரவி, ஜான், ஜோன்ஸ், மேரி இப்படின்னு ஒரு 7 பேர் பேரெல்லாம் நான் மாற்றி சொல்கிறேன், அந்த பேர் ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 7 பேரை சொல்லி, கவனிங்க, சொல்லி இந்த 7 பேரும் ஐயா ஜூலை 15க்குள்ள சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா. எங்களை என்னன்னு நினைச்சீங்க? நாங்க யாருன்னு நினைச்சீங்க? ஜெபம்னா என்னன்னு நினைச்சீங்க? பார்த்தீங்களா? ஜெபத்தை பற்றி சரியான சாகிறதுக்கா ஜெபம் பண்றது? அடப்பாவி, இந்த ஜூன் மாசம். இதுக்கு காரணம் என்னன்னா, இதை அவங்க சரியா என்ன செய்யலைன்னா கேட்கல, வார்த்தை உள்ள இல்லை. ஜெபத்தை பற்றிய அறிவு இருக்கு, ஆனா எதை குறித்த அறிவு இல்லை? வார்த்தையை குறித்த அறிவு இல்லை. அநேக ஆவிக்குரியவர்கள் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு, வேணா எடுத்து வாசிங்க. 1ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும், ஆனால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நீங்கள் பிரகாசிக்க முடியும், முன்னேற முடியும். 1ஆம் அதிகாரம் 17. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 23, 1:23 பாருங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கவனிச்சீங்களா? எதை தெரிவிப்பேன்? சத்தமா சொல்லுங்க. வார்த்தைகளை தெரிவிப்பேன். இப்ப கூட வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறார். கவனிங்க, உங்க நல்வாழ்வுக்காக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். என் வார்த்தைகளை தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்க கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் வார்த்தையின் மூலமா, என் வசனத்தின் மூலமா, என்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமா உனக்கு நான் கொடுத்த ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளினீர்கள். என் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் வெறுத்தீர்கள். ஆகையால், எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால். ஆகையால் என்ன அர்த்தம்? நீங்க தள்ளினபடியால், என் வார்த்தையை நீங்க தள்ளினபடியால், என் வசனத்தை நீங்க வெறுத்தபடியால், என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியால், என் கையை நீட்டியும் நீங்க அதை கவனிக்காதபடியால், ஆகையால் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, ஐயோ, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அடுத்த வசனம், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். இப்ப அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள்.
ரொம்ப கஷ்டமான வசனம். ஆதாம் செஞ்ச தப்பு, ஏவாள் செஞ்ச தப்பு, வார்த்தையை அசட்டை பண்ணிட்டாங்க, வசனத்தை அசட்டை பண்ணிட்டாங்க பிரதர். வார்த்தைக்கு அதுதான் அவங்க வேற வேற பாவம், நம்ம நினைக்கிற பாவம் எதுவுமே அவங்க செய்யல. கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, பொய் சொல்லல, திருடல. அவங்க செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? வார்த்தையை அசட்டை பண்ணிட்டாங்க. இந்த காலை நேரத்தில் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு கூட்டமாக இங்க இருக்கிற உங்களை கர்த்தர் எழுப்பும்படி விரும்புகிறார். காது ரொம்ப ரொம்ப முக்கியம், முழங்கால் முக்கியம். முழங்கால் முக்கியம்னா எது முக்கியம்னு சொல்றேன்? ஜெபம் முக்கியம். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, முழங்காலை விட காது ரொம்ப முக்கியம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதே நீதிமொழிகள் கடைசி வசனம், அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல செவி கொடுக்கிறத பற்றி எழுதியிருக்குதா பாருங்க பாப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. செவி கொடுக்காம சும்மா ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்ல. செவி கொடு. சத்தத்தை கேள். வார்த்தை என்ன சொல்லுதுன்றத கவனி. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்து வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். எந்த இயேசு? எந்த இயேசு? வார்த்தையாகிய இயேசு, வார்த்தையாயிருக்கிற இயேசு. அவருடைய வார்த்தை என்னோட இருக்கிறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புயல் வரலாம், காற்று வரலாம், சூறாவளி வரலாம். அந்த அதிகாரத்திலே வாஸ்தவம் பாருங்க, சூறாவளி வந்தது. இயேசு படகுல போன போது கூட என்ன வந்துச்சு? வந்துச்சா? புயல் வந்துச்சா? காற்று வந்துச்சா? இயேசு போன படகுலயே காற்று வந்தது, புயல் வந்தது. ஒண்ணுமே வராதுன்னு சொன்னா தப்பு, பொய். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவமே இருக்காதுன்னு சொல்லல, உபத்திரவம் உண்டு. ஆனா நீங்க கலங்க வேண்டியதில்லை, நீங்க பயப்பட வேண்டியதில்லை, நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை, நீங்க இலக்கரித்து போக வேண்டியதில்லை. நீங்கள் திடன் கொள்ளுங்கள். வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. வசனம் என்ன சொல்லுதுன்றதுக்கு காதை திருப்புங்க. நீங்க வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள், எந்த முடிவுகள் எடுத்தாலும் முதல்ல கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்றான்றத கவனிங்க. வசனம் என்ன சொல்றதுன்றத கவனிங்க. நேற்று தான் பாஸ்டரோட பேசிட்டு இருக்கும்போது அம்மாவை குறித்து சொன்னாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கிளியரா கேட்டு 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 கர்த்தர் பேசிட்டார்னா அதுக்கு மறுப்பே இல்லாம, அதுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் நான் வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுப்பேன், கர்த்தர் பேசின சத்தத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பேன்னு அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்த ஒரு தாய், அந்த தாய் அந்த முதலிடம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு மகிமையான இந்த சபையை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். வார்த்தை, சத்தம், தேவனுடைய வழிநடத்துதல் ரொம்ப 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 முக்கியம். உங்க வாழ்க்கை மகிமையாய் மாறணும், உங்க குடும்பம் மகிமையுள்ள குடும்பமா மாறணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையா மாறணும்னா சத்தத்துக்கு செவி கொடு. அப்பதான் ஜீவனை நீ காத்துக்கொள்ள முடியும்.
உனக்குள்ள இருக்கிற ஜீவனை காத்துக்கொள்ள. ஏன்னா நம்மளை சுற்றி மரண சக்திகள் புயல் போல எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது, அலை போல எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது, சூறாவளியாய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. மரணத்தின் சக்திகள் எழும்பினாலும் உள்ள ஜீவன் இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம். இயேசு படகுல போறாரு, சீஷர்களும் போறாங்க. புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, பயங்கரமா அலை வருது. இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க? சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பயம், கவலை, என்னாகுமோ தெரியல. சீஷர்கள் தான். ஆனா இன்னும் எது உள்ள போகல? வார்த்தை உள்ள போகல, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகல, வசனம் உள்ள போகல. என்ன வார்த்தை? இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த படகுல ஏறுறதுக்கு முன்னால இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை அலை அடித்தாலும், எத்தனை சூறாவளி வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் நீங்கள் அக்கறைக்கு. உங்களுக்கு வார்த்தை ஏற்கனவே வந்திருக்குதா? வாக்குத்தத்தம் பேசி இருக்கிறாரா? கர்த்தர் வசனம் கொடுத்திருக்கிறாரா? இதுக்கு இடையில என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் வரட்டும், அதை பற்றி கவலையப்படாதீங்க. அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். படகே அமிழத்தக்கதாக அலை அடிச்சாலும் நான் சொல்றேன், நீங்க கட்டாயம் அக்கறைக்கு போயிருவீங்க. ஏன்னா புயலை காட்டிலும், காற்றை காட்டிலும், அலையை காட்டிலும் இயேசு பேசின வார்த்தை வல்லமை உள்ளது. அவருக்கு நல்லா தெரியும். அவர் பாட்டுக்கு படுத்து என்ன பண்றாரு? அப்போ வாழ்க்கையில புயல் அடித்தால், அலை அடித்தால், காற்று அடித்தால், சூறாவளி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையா? அதெல்லாம் முதலே உள்ள வந்துருச்சு. இப்ப வார்த்தையே உள்ள இருக்குது. உள்ள இருக்கும்போது வந்தா என்ன பண்ணணும்? ஐயா வந்து ஸ்தோத்திரிக்கணும்ன்றாரு. வார்த்தைய அறிக்கையிடணும், வார்த்தையை விசுவாசிக்கணும், பயப்படாம இருக்கணும், வார்த்தையை காத்துக்கொள்ளணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு அதிர்ச்சி வைத்தியம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு ஷாக்கிங் ட்ரிக். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? என்னங்க? இயேசு தூங்கினாரா இல்லையா? அப்போ புயல் வரும்போது என்ன பண்ணணும்யா? சத்தமாக சொல்லுங்கம்மா. ஏங்க நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இயேசு என்ன பண்ணாரு? தூங்கினாரா இல்லையா? அப்போ புயல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? தூங்கணுமா? இயேசுவை எழுப்பணுமா? எழுப்பாதீங்கம்மா, திட்டு வாங்குவீங்க. இயேசுவை எழுப்புனீங்கன்னா திட்டு தான் கிடைக்கும். அவர் எந்திரிச்சாரு. முதல்ல காற்றை திட்டினாரு, அலையை திட்டி அமைதியாகிட்டு அடுத்து யாரை திட்டினாரு? எழுப்பாதீங்க. நல்ல கவனிங்க. இயேசு என்ன பண்ணாரோ இயேசுவை தானே நம்ம பின்பற்றணும். இயேசுவின் அடிச்சு கொடுக்கலுக்கு தானே போகணும். இயேசு என்ன பண்ணாரு? அப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? தப்பு. தலையணை வைத்து தூங்க வேண்டும். பைபிளை நல்லா படிங்க. என்ன போட்டிருக்கு? அந்த காலத்திலே தலையணையெல்லாம் வச்சு தூங்கி இருக்கிறாங்க. யார் அப்படி தூங்க முடியும் தெரியுமா? உள்ள வார்த்தையினால் இருதயம் நிரப்பப்பட்டவர்கள், உள்ளத்தில் வசனத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்து கொண்டு இருப்பீர்களானால், புயல் வந்தாலும், காற்று வந்தாலும், சூறாவளி வந்தாலும் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான்.
இந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஒரு இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நான் இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, உங்களை நல்லா தூங்குவது எப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சில ஆள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, ராத்திரி படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது. புரண்டு 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 படுக்கிறீங்க, தூக்கம் வரல. உங்க பிரச்சனை உங்களை தூங்க விட மாட்டேங்குது, உங்களுடைய சூழ்நிலை உங்களை தூங்க விட மாட்டேங்குது. இரவெல்லாம் தூக்கம் இல்லை, ஒரே டென்ஷன், தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், என்னை உணர்த்தினதுனால நான் பேசுறேன். வார்த்தையை பிடிங்க, இன்னைக்கு நைட் இருந்து நல்லா தூங்குவீங்க. ஏன்னா நமக்கு தூக்கம் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது நல்லா என்ன செய்யணும், தூங்கணும். ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு அயர்ந்த நித்திரை நம்முடைய பாடிக்கு கட்டாயம் தேவை. கொஞ்ச நேரமாவது கட்டாயம் தூங்கணும். ஆனால் சிலர் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உங்களுக்கு அற்புதமாக கர்த்தர் தூக்கத்தை கொடுக்க போகிறார். நல்ல ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு வார்த்தையை உள்ள வச்சு பேசாம பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டோம். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். இந்த வார்த்தையை தான் தூக்கி ஓரமா வச்சுட்டான் ஆதாம். சீரியஸ் சீரியஸ். வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கன்னா நீங்கள் பாருங்கள் பிரதர், எங்கள் வீட்டில் 7 பைபிள் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அது இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் வெராண்டாவிலேயே 7 பைபிளை கட்டி தொங்க விட்டுருக்கேன். எதில்? வெராண்டாவிலேயே 7 பைபிளை கட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், தொங்க விட்டுருக்கேன். எதுக்குன்னு கேட்டால், வீதியில் போகிற காத்து கருப்பு அப்படி திரும்பி பார்த்த உடனே அது கண்ணுக்கு எது தெரியணுமா, பைபிள் தெரியணுமா, தெரிஞ்சு பைபிளை பார்த்த உடனே அது என்ன பண்ணிடணுமா, உரசிக்கிட்டு உள்ள வரும். இந்த புக்கை பார்த்து பயப்படாது, இந்த புத்தகத்தை பார்த்து பயப்படாது. சிலர் புத்தகத்தை தலாணி கடையில் வச்சு படுத்துக்கிறோம் பிரதர். நைட்டு படுக்கும் போதெல்லாம் பைபிள் அப்படி வச்சு, பைபிளை தலாணி கடையில் வைக்கிறது இல்லை. என் மகனே, இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள், உன் உள்ளத்திலே காத்துக்கொள். அங்க இருந்து வரும்போதுதான் ஜீவன் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைக்கு அந்த அளவு நீங்க மரியாதை கொடுத்து இரவும் பகலும் தியானம் பண்ணி இந்த வார்த்தையை உள்ள கொண்டு போயிட்டே இருக்கணும். ஜீவன் ஜீவன். கர்த்தர் சொன்னார், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். வேகமாக வாசிங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சீக்கிரமா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. கவனிங்க கவனிங்க. யோசுவாவே,
நீ இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா, உன் வழியை நீ வாய்க்க பண்ணணும்னா, இரவும் பகலும் இந்த வார்த்தையை என்ன செய்து கொண்டிருப்பாயாக. சத்தமா சொல்லுங்க, மறுபடி சொல்லு, என்ன செய்து கொண்டிருப்பாயாக. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேச விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது எப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ உன் வழியை. எத்தனை பேர் உங்க வழியை வாய்க்க பண்ணணும்னு விரும்புறீங்க? என் வழி வாய்க்கணும் பாஸ்டர், நான் செய்யறது வாய்க்கணும் பாஸ்டர், நான் செய்யறது செழிக்கணும் பாஸ்டர், என் குடும்பம் செழிக்கணும் விரும்புறீங்களா? இருக்கிற இடத்திலேயே இருப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. இருக்கிற நிலையிலே இருப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு லெவலுக்கு உயர்த்தும்படி விரும்புகிறார், இன்னொரு லெவலுக்கு மேல கொண்டு வரும்படி விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது you shall have good success என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல you shall have good success. சக்சஸ்னா என்னங்க? எத்தனை பேருக்கு வெற்றி வேணும்? எல்லாருக்கும் வேணும். இதை யோசுவா கேட்கல. யோசுவா கேட்கறதுக்கு முன்னால தேவனே சொல்றாரு, நீ கட்டாயம் வெற்றி பெறுவாய். ஏன்னா ஒரு புதிய ஒரு 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 பொறுப்பு உன் கையில வந்திருக்குது, ஒரு புதிய வேலை உன் கையில வந்திருக்குது. சிலர் புதுசா சில இடங்களுக்கு போயிருக்கிறீங்க, புதுசா சில பொறுப்புகள் உங்களுக்கு வந்திருக்குது, புதிய வேலைக்கு போயிருக்கிறீங்க. இதை எப்படி செய்யறது, இதை எப்படி சமாளிக்கிறது, இதுல எப்படி முன்னேறதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நீ இன்னையிலிருந்து இரவும் பகலும் தியானம் பண்ண ஆரம்பிப்பேனா, நீ எடுத்திருக்கிற அந்த புதிய இடம், அந்த புதிய வேலை, அந்த புதிய பொறுப்புல உன்னை போல வெற்றி பெறுறது இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. நீ வெற்றி பெறுவாய். சங்கீதம் 1:2 வாசிப்போம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறுபடி பாருங்க, அங்க சொன்னதை தான் அப்படியே திரும்ப இங்க சங்கீதக்காரன் சொல்றான், இரவும் பகலும் அதுல என்ன பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை தியானம் பண்ணுன்னு சொல்லல, இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. என்ன தந்து? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புறார். நீங்க அத்தனை பேரும் யாருக்காவது பிரயோஜனமா இருப்பீங்க, 4 பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு கனியுள்ள வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை போல சந்தோஷம் இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லைங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, நான் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்துருக்கிறேனே, நான் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழாமல் இருக்கிறேனே, நான் யாருக்கும் ஆசீர்வாதமாக இல்லையே உட்காந்துருக்கிறீங்க. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு உட்காந்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறார். இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. இந்த வார்த்தையை எடுத்து உங்கள் மனதில், உங்கள் இருதயத்தில் இரவும் பகலும் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, தியானம் பண்ணுங்கள். அப்பொழுது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது. நான் சொல்லட்டுமா, சென்னையில் இருக்கிற அத்தனை பேருடைய இலையும் உதிரலாம், ஆனா உங்க இலை உதிரவே உதிராது. உங்க வாழ்க்கையின் இலை உதிராது. உங்க இலைய உதிர விட மாட்டா. இலை உதிர்ந்துருமோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்பொழுதும் பசுமையா இருப்பீர்கள். எப்பொழுதும் உங்க மரம் பச்சையா இருக்கும். வார்த்தையை தியானம் பண்ணுங்க, வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த இடம் சொல்லுகிறது, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? செய்வது எத்தனை வாய்க்கும்? எப்படியாவது 63 வாய்க்கும்னு போடல. 100% சக்சஸ் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு வச்சிருக்கிறார். 100%. அவன் செய்வது, யார் செய்வது? வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வார்த்தையை எடுத்து இரவும் பகலும்
தியானம் பண்றது. என்ன செய்யறது? தியானம் பண்றது. இப்ப ஆதாம் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம தூக்கி போட்டான், தூக்கி எறிஞ்சிட்டான். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தையை என்ன பண்ணு? மரியாதை கொடுத்து தியானம் பண்ணு. ஜீவனை நீ என்ன செய்வாய்? காத்துக்கொள்வாய். இப்போ ஒரு கேள்வி பாஸ்டர், இந்த வார்த்தையை எப்படி தியானம் பண்றது பாஸ்டர்? இந்த வார்த்தையை தியானம் பண்றதுனா எப்படி பாஸ்டர்? சொல்லவா வேண்டாமா? சொல்லட்டுமா? வார்த்தையை எப்படி தியானம் பண்றது? எப்படி தியானம் பண்றது? நம்ம எல்லாரும் பிறக்கும்போது பாவியா பிறந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, நேற்று நான் சொன்னேன் இல்லையா, நம்மளை யாரா மாத்திட்டார்? நீதிமானா மாறின உடனே நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீதிமானா மாற்றினார். நீதிமான் என்கிற அந்தஸ்தை கொடுத்தார். இந்த நீதிமான்ற அந்தஸ்தை கொடுத்த உடனே அடுத்து என்ன நடந்தது நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இந்த அடிப்படையான காரியங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா புரிந்து கொண்டால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நல்ல மேலே போகலாம். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார். முதல்ல நீதிமானானோ, அடுத்து என்ன செய்யப்பட்டோம்? எடுத்து வாசிங்க, ரோமர் 10:10. ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். முதல்ல என்ன உண்டாகுது? நீதி உண்டாகுது. அடுத்து என்ன உண்டாகுது? இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்ன உண்டாகுது? நீதி உண்டான உடனே என்ன உண்டாகுது? ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டாச்சு? ரட்சிப்பு. இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்? வெரி குட், விடுதலையாக்கப்பட்டோம். ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விடுதலை. எல்லாரும் சொல்லுங்க, விடுதலை. விடுதலை. எதிலிருந்து விடுதலை? எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து. எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? எல்லாரும் சொல்லுங்க, எதுல இருந்து விடுதலை? நீங்க சொன்னது பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்களா? அப்போ பாவத்திலிருந்து விடுதலை ஆனதுனால, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம யாருமே ஒரு பாவமும் செய்யல. அப்படிதானே? என்னங்க முறைக்கிறீங்க? பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்களா இல்லையா? இப்ப ரொம்ப சந்தேகமாயி போச்சு. ஆனா ஆகலையா? நீங்க ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டா அதுக்கப்புறம் அவர் எங்க இல்லைன்னு அர்த்தம்? ஜெயிலுக்குள்ள இல்லைன்னு தானே அர்த்தம்? வெளியே வந்துட்டாருன்னு தானே அர்த்தம்? அப்படித்தானமா அர்த்தம்? இல்ல அப்பப்ப போயிட்டு வருவாரா? இல்ல பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னா அப்ப பாவம் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஐய, சரி, ஒரு 3 வசனம் தரப்போறேன். இப்போ ஒரு 3 வசனம், ரட்சிப்பை பற்றி 3 வசனம். இந்த 3 வசனத்தை வாசித்து முடிக்கும் போது தெளிவா குழம்பிடுவீங்க. அதுக்கப்புறம் குழப்பத்தை தீர்ப்போம். எடுத்து வாசிங்க, எபேசியர் 2:8. சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்து அல்லது ஸ்கிரீனை பாருங்க. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்க. என்ன டென்ஸ் அது? என்ன காலம்? கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? கடந்த காலமா? ரட்சிக்க. எல்லாரும் சொல்லணும், ரட்சிக்க. அது என்ன காலம்? கடந்த காலம். சரி, இப்போ 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு
பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ரட்சிக்க அது என்ன காலமா? நிகழ்காலமா? அங்க என்னது? அது பாஸ்ட் டென்ஸ். ரட்சிக்க பட்டிரு. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் இன்னைக்கு பேச விரும்புறார். ரட்சிக்க பட்டீர்கள். இது என்னது? ரட்சிக்க படுகிற. சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 24:13. மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என்னங்க? இது என்ன காலமா? எதிர்காலமா? ரட்சிக்க. முதல்ல என்ன வாஸ்தவம்? ரட்சிக்க. ரெண்டாவது என்ன வாஸ்தவம்? ரட்சிக்க. மூணாவது ரட்சிக்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இல்ல இப்பதான் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்ல இனிமேல் தான் ரட்சிக்கப்பட போறீங்களா? அப்ப இன்னும் ரட்சிக்கப்படல. அஸ்திபாரமே அசைதேயா. உண்மை என்னன்னா, இதை புரிந்து கொள்ளணும். உண்மை என்னன்னா, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதும் உண்மை. நாம் எல்லாரும் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அல்லது இருக்க வேண்டும் என்பதும் உண்மை. நாம் எல்லாரும் கடைசியில் ரட்சிக்கப்பட போகிறோம் என்பதும் உண்மை. விளங்கிடுச்சா உங்களுக்கு? ஆனால் இப்போ அர்த்தம் என்னன்னு விளங்கணும்னா, சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா என்ன, ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா என்ன, ரட்சிக்கப்பட போகிறோம்னா என்ன நமக்கு தெரியணும்ல. ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா விடுதலை ஆயிட்டோன்னு அர்த்தம். எதுலேருந்து விடுதலை ஆயிட்டோம்? மொத்தத்தில் பாவத்திலிருந்துன்னு சொல்லும்போது தான் சிக்கல் ஆகிடும். மொத்தத்தில் பாவத்திலிருந்துன்னு சொல்கிறது கரெக்டாக துல்லியமாக சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லும்போது பாவத்தின் தண்டனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்துட்டார். எதுல இருந்து விடுதலை? நாம செஞ்ச எல்லா பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அந்த இயேசுவை நம்ம உள்ளத்துல விசுவாசித்ததுனால இனி நமக்கு தண்டனை இல்லை. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நாம இப்ப தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தண்டனையிலிருந்து கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டார். அதனால தான் நைட்டு நான் சொன்னேன், அந்த தண்டனை, அந்த நரகத்திலிருந்து, அந்த நரக ஆக்கினையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குனதுனால தான் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குது. நீங்க வீட்டில் போய் இன்னொரு ஹோம்ஒர்க் தரேன். நரகத்தை பற்றி பைபிளில் இருக்கிறத படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா காலமெல்லாம் கர்த்தர் பாதத்திலே கிடப்பீங்க. இவ்வளவு பயங்கரமான நரகத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தீங்களே ஆண்டவரே, என் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவர் எனக்கு என்ன கொடுத்தார், அவர் எனக்கு என்ன செஞ்சார், இந்த கேள்வியே வராது. ஏன்னா என்னை தண்டனையிலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மீட்டெடுத்துட்டார். பாவத்தின் தண்டனையிலிருந்து, பாவத்தின் நிகழ்காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து நம்ம இயேசு வருக வர அல்லது நம்ம மரிக்கிற வர ஒவ்வொரு நாளும் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே போகணும். பாவம் வல்லமை உள்ளது. அது நம்மளை கொஞ்சம் அசந்தோம்னா நம்மளை கீழே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, இறந்த காலத்தில் எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டோம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாவத்தின் தண்டனையிலிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தின் தண்டனையிலிருந்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவத்தின் தண்டனையிலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, நானும் விடுதலை ஆயிட்டேன். சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? அது கடந்த காலம். இப்ப நிகழ்காலத்தில் எதுல இருந்து விடுதலை ஆகிட்டே இருக்கிறோம்?
பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆகிட்டே இருக்கிறோம், ஆகணும். பக்கத்தில் சொல்லுங்க, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆகிட்டே இருக்கணும், விடுதலை ஆகிட்டே இருக்கணும், விடுதலை ஆகிட்டே இருக்கணும். இது நிகழ்காலம். இது என்ன காலம்? எதிர்காலம் ஒன்று வரப்போகுது. முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை எதிலிருந்து விடுதலை? பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆயிட்டோம், பாவத்தின் பிரசனத்திலிருந்து விடுதலை ஆகிட்டே இருக்கிறோம். எதிர்காலத்தில் எதிலிருந்து விடுதலை ஆக போறோம் தெரியுமா? இந்த பாவ உலகத்திலிருந்தே கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போற. அந்த இன்னொரு உலகத்துக்கு போக போறோம், பரலோகத்துக்கு போக போறோம். அந்த உலகத்துல நீங்க பாவம் செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன்னா அங்க பாவமும் இல்லை, பாவத்துக்கு காரணனாகிய பிசாசும் அங்க இல்லை. அதனால பாவம் செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராது. அப்படியே வந்தாலும் பாவம் செய்ய முடியாது. இது எப்படி இருக்கு? அப்படியே வந்தா கூட உங்களால பாவம் செய்ய அப்படி ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக போறார். அதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது. ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக போகிறோம், மேல போக போறோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையை கொடுத்தவர், பாவத்தின் பிரசனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறவர், அது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறவர், பாவ பிரசனத்திலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுக்க போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஓகேயா? நீங்க போய் தூங்க வேண்டாமா? ரெஸ்ட் வேண்டாமா? பாஸ்டர் 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? பாஸ்டரும் சரின்ட்டாங்க, நீங்களும் ஓகேன்ட்டீங்க, அதனால ஒரு 5 நிமிஷம் எடுத்துறேன். சரியா? சொல்லி ஒரு இடையிலே முடிக்க போறேன். நேரம் இல்லை, ஈவினிங்ல தொடர போறேன். இப்போ கடந்த கால ரட்சிப்பு பாவத்தின் தண்டனையிலிருந்து, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு பாவத்தின் உலகத்திலிருந்து. இப்ப நான் சொல்லுவேன், நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு வல்லமையிலிருந்து, எதிர்கால ரட்சிப்பு பாவ உலகத்திலிருந்து அல்லது பாவ பிரசனத்திலிருந்தே கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. இதை அறிந்து கொள்ளணும், இதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதுதான் நம்மை கடைசி வரை நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த 3 ரட்சிப்பையும் நம்முடைய மனித ஆழத்துவத்தின் 3 பகுதிகளோட ஒப்பிட போறேன். இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சு அனுப்ப போறேன். நம்ம மனிதனுக்கு 3 பகுதிகள் இருக்கு. என்னென்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, மறுபடியும் சொல்லுங்க. உங்களை மாதிரி படிக்கிறவங்க, இந்த பாடத்தை படிக்கிறவங்க உலகத்திலேயே இல்லைங்க. இத்தனை பேர் உட்காந்து இவ்வளவு அழகா பதில் சொல்றீங்க. இந்த 3 ரட்சிப்பையும் இந்த 3 பகுதிகளோட ஒப்பிட போறேன். நல்லா கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்னை ஃபாலோ பண்றீங்களா? இது கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உலகமோ மாம்சமோ பிசாசோ உங்க பக்கத்திலேயே வர முடியாது. இந்த சத்தியத்தை மட்டும் நல்லா பிடிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆமென். அந்த கடந்த கால ரட்சிப்பின் போது நம்முடைய ஆவியை கர்த்தர் புதுசாக்கிட்டார். நம்ம ஆவியை என்ன பண்ணிட்டார்? புதுசாக்கிட்டார். ஆவி புதுசா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இருக்குதா? அப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா. எங்க புது சிருஷ்டியா இருக்கிறான்? சரீரத்துல புது சிருஷ்டி ஆனோமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, இயேசுவே ஆண்டவர் அறிக்கை இட்ட உடனே அப்படியே ஃபேர் ஆயிட்டேங்க. கலர் அப்படியே மினுமினுமினு. அப்படி யாருக்காவது வந்துச்சா? இல்ல. ஆத்துமா இன்டலெக்சுவலா ஏதாவது மாறிச்சா? 2வது படிச்சாலும் இயேசு ஏற்றுக்கொண்டோடனே PhD படிச்ச மாதிரி ஆனாங்களா? 2வது படிச்சவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க, 2வது படிச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எங்க புது சிருஷ்டி?
அப்படின்னு வேதம் சொல்லுது. எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36 26 25 26 வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து பாவங்களை சுத்தம் பண்ணுவேன். இந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் பேசுறார். சுத்தம் பண்ணுவேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. என்னங்க? புதிதான சரீரத்தை, ஆத்மாவை. புதிதான ஆத்மாவை இல்ல, புதிதான சரீரத்தில், புதிதான ஆவியை. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியை கர்த்தர் புதுசாக்கிட்டார். உங்க ஆவி புதுசாயிடுச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம்? உங்க ஆவியெல்லாம் புதுசாயிடுச்சா? ஆச்சா? ஆகலையா? சந்தேகமா தெரியுது. சொல்லுங்கம்மா, புதுசாயிடுச்சா இல்லையா? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்னா, நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதான் ஆதாரம். நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதே ஆதாரம். இல்லைன்னா இன்னைக்கு எங்கேயோ இருப்பீங்க. எந்த டாஸ்மாக்ல நின்றுக்கிட்டு இருப்பாங்களோ தெரியாது. இவங்க நீங்க எந்த டிவி முன்னால உட்காந்துருப்பீங்களோ தெரியாது. இங்க வந்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்கனாலே உங்க ஆவி புதுசானதுனால தான் நீங்கள் வெறுத்த காரியங்களை விரும்ப ஆரம்பிச்சீங்க, விரும்பின காரியங்களை வெறுக்க ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதுக்கு காரணம் உங்க ஆவியை கர்த்தர் புதுசாக்கிட்டார். எதிர்காலம் ஒன்று வரப்போகுது. இயேசு வரப்போகிறார். அப்பொழுது நம்முடைய சரீரத்தை கர்த்தர் புதுசாக்க போறார். வேற ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுக்க போறார். இந்த சரீரம் எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும், எவ்வளவு சிவப்பா இருந்தாலும், எவ்வளவு கருப்பா இருந்தாலும், அங்க என்ன செஞ்சிடும்? மறுரூபமாயிடும், புதுசாயிடும். அதனால இப்ப இது எப்படி இருக்குன்னு கவலையே படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலையே படாது. சிலருக்கு அது வேற கவலை. என் மூக்கு ரொம்ப நீளமா இருக்கு, இருந்துட்டு போகுது. நான் ரொம்ப கருப்பா பிறந்துட்டேன், பிறந்துட்டு போ. இப்ப என்ன ஆச்சு? கருப்பா பிறந்தவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணலையா? ஏன் எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்கிறீங்க? என்னங்க, நான் கருப்புன்னு நினைச்சீங்களா? தப்பு. நான் கருப்பு இல்லை. சரி, இருக்கட்டும். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இதை நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. இதுல உங்க கவனத்தை செலுத்தி கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டங்களை நீங்க கொலைச்சு போட்டுறாதீங்க. இதெல்லாம் தூக்கி தூர எறிங்க. என்ன சரீரமா இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன ஆக்க போகிறார்? புதிதாக்க போகிறார். இப்ப ஆவி புதுசாயிடுச்சு, சரீரம் புதுசாக போகுது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணு இருக்குது பாருங்க. என்னங்க? ஆத்துமா புதிதாக வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சு அதுதாங்க. ஆத்துமாவை என்ன ஆக்கணும்? புதுசாக்கணும். அந்த சவாலை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம மரிக்கும் வரை ஆத்துமா புதுசாகிக்கிட்டே போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சேலஞ்ச் அதுதான். நம்முடைய ஆத்துமாவை புதுசாகிக்கிட்டே இருக்கணும். என் ஆத்துமாவை புதிதாக்கணும். ஆத்துமா புதிதாக்கப்பட்டு கொண்டே போகணும். இப்ப ஆத்துமா புதிதாகணும்னா ஆத்துமாவை எப்படி புதுசாக்குறது அப்படின்னு படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு முன்னால ஆத்துமானா என்ன? எங்களுக்கு அரிசி மாவு தெரியும், மைதா மாவு தெரியும், உளுந்த மாவு தெரியும். அது என்ன? ஆத்துமா. ஆத்துமானா என்ன? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, சொல்றேன்.
எல்லாரும் எந்திரிச்சுட்டீங்களா? ஆத்துமா என்றால் என்ன என்பதைத்தான் இன்று மாலை கூட்டத்திலே உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல இருக்கிறேன். ஏன்னா அதை தொட்டேன்னா 1 மணி நேரம் ஆயிப்போம். இன்று மாலை அதை தான் சொல்ல போறேன். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசின ரொம்ப முக்கியமான ஒன்றை உங்கள் உள்ளத்தில் பதிச்சுட்டு போகணும். என்ன பேசினாரு? வெரி குட், வெரி குட். வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்களா மாறு. வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்களா மாறு. நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ, தூங்குறீங்களோ தூங்கலையோ, இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்காம, வார்த்தையை வாசிக்காம ஒரு நாளும் உங்களுக்கு போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிரு. அப்போ வார்த்தையை நீங்க மதிச்சிங்கன்னா தேவனையே மதிக்கிறீங்க. வார்த்தையை கனப்படுத்துனீங்கன்னா தேவனையே கனப்படுத்துறீங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், நானும் கனம் பண்ணுவேன். நீ கனவீனப்பட்ட இடத்திலேயே, நீ எந்த இடத்துல கனவீனப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல கனவீனப்பட்டாயோ அதே இடத்துல நான் உன்னை கனம் பண்ணுவேன், நான் உன்னை கனம் பண்ணுவேன். பரலோகத்தின் தேவன் சொல்றார், நான் உன்னை கனம் பண்ணுவேன், நான் உன் கையை பிடிச்சு தூக்குவேன், உன் தலையை உயர்த்துவேன், உன் தலையை நிமிர பண்ணுவேன். நீ கனப்படுத்தப்படுவாய், நீ கனப்படுத்தப்படுவாய். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் கரத்தில்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கல ஐயா, உம்முடைய வசனத்துக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கல, நான் செவி கொடுக்க வேண்டிய அளவு செவி கொடுக்கல, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அளவு கீழ்ப்படியல. இந்த பாவத்தை செஞ்சுதான் அற்புதமான ஜீவனை ஆதாமும் ஏவாளும் இழந்தாங்க. எனக்கும் இந்த ஜீவன் இழந்து போயிடக்கூடாது, நான் இந்த ஜீவனை விட்டுறக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற இந்த மரண சக்தியை ஆளுகை செய்கிற இந்த ஜீவனை நான் காத்துக்கொள்ள என் ஜீவ காலமெல்லாம் நானும் என் குடும்பமும் உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம், உம்முடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்போம். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உம்முடைய வார்த்தைக்கு நாங்க மரியாதை கொடுப்போம் ஐயா, உம்முடைய வசனத்துக்கு நாங்க மரியாதை கொடுப்போம், உம்முடைய வசனத்தை நாங்க தியானிப்போம், உம்முடைய வார்த்தைக்கு நாங்க செவி கொடுப்போம். உம்முடைய வார்த்தை ஒன்னு சொல்லுச்சுன்னா அதுக்கு நாங்க கட்டாயம் கீழ்ப்படிவோம். உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார் சிஸ்டர், உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் பிரதர். நீங்க எந்த அளவுக்கு உங்க உள்ளமாற கர்த்தர்ட்ட சொல்றீங்கன்றத பார்க்கிறார், உங்க உள்ளம் திறந்து கர்த்தர்ட்ட சொல்றீங்கன்னு பார்க்கிறார். கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார். உங்க உள்ளத்தை பார்க்கிறார். நீங்க ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க, உங்க இருதயத்தை அர்ப்பணிங்க. கீழ்ப்படிய பலன் இல்லைனாலும் உங்களை கீழ்ப்படிய பண்ணுவார், கீழ்ப்படிய பலன் இல்லைனாலும் உங்களை கீழ்ப்படிய பண்ணுவார். என் வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால் ஆபத்துக்கு பயப்படாமல் விக்கினமின்றி நீ வாசம் பண்ணுவார். உன் ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் உண்டு மகனே, உன்னுடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் உண்டு மகளே. என் வார்த்தைக்கு முதலிடம் கொடு, என் வார்த்தையை தூக்கி மேல வை, என் வசனத்துக்கு இருதயத்துல பிரதானமான இடத்தை கொடு, என் வார்த்தைக்கு பிரதானமான இடத்தை கொடு. வார்த்தை சொல்லுது,
புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னு வசனம் சொல்லிடுச்சுன்னா அதை அப்படியே செய்யுங்க பிரதர், அதை அப்படியே நிறைவேற்றுங்க பிரதர். வசனம் சொல்றதுனால நிறைவேற்றுங்க பிரதர். அதுக்கப்புறம் பாருங்க உங்க குடும்பத்தை கர்த்தர் எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க, எப்படி மேன்மைப்படுத்துறாருன்னு பாருங்க. வார்த்தைக்கு மரியாதை கொடு. மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தைக்காகவே கீழ்ப்படிங்க, அந்த வசனத்துக்காகவே கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்க சந்ததியை எப்படி உயர்த்துறாருன்னு உன் கண்ணார நீ பார்ப்பாய், உன் கண் குளிர நீ பார்ப்பாய். வார்த்தைக்கு மரியாதை கொடு, வார்த்தைக்கு மரியாதை கொடு. வசனத்தை தூக்கி வை. நீதிமொழிகளை சொன்னார், என் ஆலோசனை எல்லாம் நீ தள்ளுற, என் கடிந்து கொள்ளுதல நீ வெறுத்த, அதனால நீ கூப்பிடும் போது நான் கேட்க மாட்டேன் என்று சொல்ற. இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் ஆலோசனை எல்லாம் நீ தள்ளாம அதை நீ அப்படியே ஏற்றுக்கொண்டேனா, அதை அப்படியே ரிசீவ் பண்ணேனா, உன் செவிய சாச்சேனா, நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே நான் உன் பக்கத்துல வந்து நிற்பேன், உன் வீட்டுக்குள்ள வந்து நிற்பேன். நீ கூப்பிடுவதற்கு முன்னே நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஏசாயாவுல சொல்றார், நீ கூப்பிடுறதுக்கு முன்னே நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என் ஆண்டவர் சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஆதாமும் ஏவாளும் அதைத்தானமா தள்ளிட்டாங்க, அதைத்தானமா விட்டுட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை அவங்க விட்டுட்டாங்களே, அந்த ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்திருந்தா இன்றைக்கு இந்த உலகமே ஏதேன் தோட்டமா இருந்திருக்கும். கர்த்தர் சொல்றார், என் வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுத்தேனா உன் குடும்பம் ஏதேன் தோட்டமா மாறும், உன் குடும்பம் ஏதேன் தோட்டமா மாறும், உன் வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டமா மாறும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்றத நான் அப்படியே ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு ஒவ்வொரு முறையும் நான் சொல்லி சொல்லி அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன், செவி கொடுக்கிறேன். என்னை வசனத்துக்கு முன்னால தாழ்த்துறேன், என்னை வார்த்தைக்கு முன்னால தாழ்த்துறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு முன்னால என்னை தாழ்த்துறேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம்